வருகின்ற 2026 நம்முடைய முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்க வைப்பதற்கு கழக கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறுவதற்கு ஒரு அடித்தளமிடும் ஒரு முப்பெரும் விழாவாக அது இருக்குமனும் அத்துணை பேரும் நாம் கொள்கை வீரர்களாக அதில் கலந்து கொண்டு நம்முடைய தலைவர் சொன்னது போல லட்சிய வீரனாக கொள்கை பிடிப்போடு இருக்கிற வீரனாக அதில் எல்லாம் நாம் கலந்து கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் அழைத்தது போல நாங்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்ள உள்ளோம். அதுபோல செப்டம்பர் 20 ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் இணைத்துக் கொண்டுள்ள அத்துணை குடும்பங்களை இணைத்து நம் மாவட்டத்திற்கு ஒரு இடமாக நம்முடைய தூத்துக்குடியில் உள்ள அந்த சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. அதிலே அத்துணை பேரும் நாம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த முன்னெடுப்பு வெற்றி பெற்றதை குறிக்கும் முகமாக அந்த ஒரு பொதுக்கூட்டம், அதில் கலந்து பங்கெடுத்த அத்துணை செயல் வீரர்களுக்கும் நாம் பாராட்டு தெரிவிக்கும் வண்ணமாக அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ எல்லாமே ஒரு ஒன்றிய பாஜக அரசா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஆண்ட கட்சிகள், அவங்களே இப்ப எடுத்து பார்க்கலாம், அவங்க வாக்குறுதி என்ன நிறைவேற்றிருக்கான்னு எடுத்து பார்க்கலாம். ஆனா நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றி ஆக வேண்டும், எதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படி நிதி நெருக்கடி இருந்த போதிலும் எல்லா வாக்குறுதி நிறைவேற்றணும் பெரிய அதுக்கு பிரயத்தனம் எடுத்து செய்து வருகிறார். சொல்லாததே செய்யும். இதே புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், அன்பு கரங்கள் அந்த தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்கு உதவி செய்யற திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம தேர்தல் வாக்குறுதியை சொல்லலை. அதனால நம்ம வாக்குறுதியை சொன்னதுல 85% மேல நம்ம நிறைவேற்றியிருக்கோம். சொல்லாத நல்ல பல திட்டங்கள், மக்கள் நலம் பயக்கும் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறோம். அதுதான் உண்மையானது. அதனால யாராவது அரசை குறை சொல்லணும் எதையாவது சொல்லுவாங்க. ஆனா மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள். மக்கள் நம்முடைய முதலமைச்சரோடு ஆதரவு கருத்தோடு இருக்கிறாங்க. திட்டத்தின் மூலம் தொழில் வளர்ச்சி பெற்றுள்ளது, பொருளாதார வளர்ச்சி பெற்றுள்ளது. மக்களுக்கான ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் பெற்று நலமடைந்து வருகிறார்கள். தனிநபர் வருமானம் பெருகியுள்ளது. நிச்சயமாக மக்கள் ஆதரவோடு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மீண்டும் 2026 ஆட்சி பொறுப்பேற்கும். ஏன் எல்லாரும் சொல்றதுதானங்க, இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட், அவ்வளவுதான். திமுகவுக்கு எத்தனை எதிர்கட்சி இருந்தா நாங்க தான் வெற்றி பெற போறோம். திமுக கூட்டணி வெற்றி பெறும் உறுதியா. கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ஒரு கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு மத்தியில, ஒரு கண்ணியத்தோட இல்லை. இப்போ ஒரு சின்ன ஒரு தகவல், அந்த ஒரு நெரிசல் வந்துட்டுனா என்ன ஆகும், எத்தனை உயிர் போகும். அதனால நம்முடைய அந்த தலைமை என்பது கட்டுப்பாட்டோடு அந்த கூட்டத்தை நடத்தணும். அதில் கலந்து கொள்ற தொண்டு இத்தனை பேர் வரணும், இத்தனை பேர் இந்த மாவட்டம் வரணுன்ற ஒரு வரையறையோட நடத்தணும். அது இன்னும் அவங்க இன்னும் கத்துக்கல, விரைவில் கற்றுக்கொள்வார்கள். உண்மைதானே, உண்மைதான் இல்லையா? சரி, அதுல பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ல ஏதோ யாரோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறாங்க. எழுதும்போது அந்த அம்மாவுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எழுதாம வேற ஒருவருடைய நம்பர் எழுதி இன்னைக்கு அந்த வெளி மாநிலத்தில் உள்ளவங்களுக்கு கிரெடிட் ஆயிட்டு இருக்கு. இது உங்களுடன் சாலையில தான் அன்னைக்கு அந்த அம்மா புகார் சொல்லியிருக்கு. நம்ம இதுக்கு முன்னே ஆர்டிஓ ஆஃபீஸ்ல புகார் சொல்லி சரி பண்ணிருக்கலாம். 2 வருஷம் அரசு பணம் அப்படி போச்சுன்னா எப்படி அந்த அம்மா வீட்டில் இருந்தாங்க. ஏன்னா மெசேஜ் இவங்களுக்கு வந்துருது ஃபோன்ல இவங்களுக்கு உங்களுடைய வர வைக்கப்பட்ட மெசேஜ் வருது, ஆனால் அக்கௌண்ட்ல வர வைக்கப்படலைன்னு சொல்லும்போது அது அந்த அம்மா புகார் சொல்லி சரி பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்ல வேளை இப்போவாது உங்களுடன் ஸ்டாலின் அந்த புகாரை சொன்னது சரி செஞ்சிருவாங்க. நிச்சயமா இல்லை, கட்டாயம் பண்ணுவாங்க, அரசு பண்ணிடுவாங்க. உடனடியே இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பரை மாற்றி சரி பண்ணிடுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.